Example 2.6. If z1 equal to 3 minus 2i and z2 equal to 6 plus 4i, find z1 by z2 in the rectangular form. z1 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, z2 another காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் டிவைட் பண்ணி ஆன்சர் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்கணும். ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், ஒரு ரியல் பார்ட் இருக்கணும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு z1 by z2 which is equal to 3 minus 2i by 6 plus 4i. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரால் டிவைட் பண்ணுறதுக்கு நம்ம காஞ்சுகேட்டிவ் எடுக்கணும், டினாமினேட்டருக்கு காஞ்சுகேட்டிவ் எடுக்கணும். அப்போ டினாமினேட்டரில் காஞ்சுகேட்டிவ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா 6 minus 4i. அந்த ஐ பார்ட்டு அதனுடைய சைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும், அதை மல்டிபிள் பண்ணி அதே டேர்மால் டிவைடு பண்ணணும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனு நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணணும், 3 வச்சுக்கிட்டு 6 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 18. நெக்ஸ்ட்டு 3 × 4 12 minus 12i. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டு 2i வச்சுக்கிட்டு 6 மல்டிபிள் பண்ணணும், அப்போ மைனஸ் 12i. நெக்ஸ்ட்டு 2i 4i கூட மல்டிபிள் பண்ணணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 × i 4 8 i × i ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் a ப்ளஸ் b a மைனஸ் b அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ ஏங்கிற பிளேஸில் 6, b பிளேஸில் 4 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்ட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஏயை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 36 ப்ளஸ்ஸு பியை ஸ்கொயர் பண்ணோம்னா 16. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை மட்டும் பண்ணால் போதும். நியூமரேட்டர் 18 மைனஸு 12i 2 டைம்ஸ் இருக்குது, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் 24i அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 8i ஸ்கொயர்டுன்னு இருக்குது, நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், i ஸ்கொயர்டு அப்படின்னா -1. அப்போ அந்த டேர்ம் எப்படி மாறிடும் அப்படின்னா -8 அப்படின்னா மாறிடும். டினாமினேட்டரில் ஆட் பண்ணுறோம் 52. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் 2 ரியல் டேர்ம்ஸ் இருக்குது, 18 -8, அது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். அப்போ 18 - 8 10 minus 24i ஹோல் டிவைடட் பை 52. இப்போ நம்மளுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். அதை ரியலை தனியாக செப்பரேட் பண்ணிடணும், இமேஜினரியை தனியாக செப்பரேட் பண்ணணும். இந்த 52 டினாமினேட்டர் இருக்கக்கூடிய 52 நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸுக்கும் காமனாக இருக்கும். இப்போ தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். 10/52 மைனஸ் 24i by 52 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், டேபிளால் கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து 2 டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 கிடைக்கும். இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 26 கிடைக்கும். இங்கேயும் இதே மாதிரி தான், இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12, இதை 2 டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா 26. அகெயின் 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம், இங்கே 6, இங்கே 13. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா ரியல் பார்ட்டில் 5/26 இருக்குது, மைனஸ் இமேஜினரி பார்ட்டில் 6/13i. இதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். தட்ஸ் ஆல்.